வணக்கம் தோழர்களே. விஜயை காலி பண்ணுறதுக்கு வேற யாரும் தேவையில்லைங்க. அவருடைய தம்பிகளும் கூட இருக்கிற தலைவர்களாக நினைக்கிறவங்களுமே போதும், வச்சு செய்கிறாங்க. பிரச்சனைன்னு வந்தோடனே கூட இருக்கிற கும்பல்லாம் ஓடி ஒளிஞ்சிச்சு. இந்த தம்பி தங்கச்சிங்கள்லாம் இருக்கு பாருங்க, புலம்பி தள்ளுதுங்க, அசிங்கப்படுத்துதுங்க விஜயை. இன்னும் சொல்ல போனால் கட்சிக்குள்ளே நடக்கிற குட்டுநட்டெல்லாம் வெளியே கொண்டு வந்து போட்டு பொது வெளியில் போட்டு உடச்சி விஜயை இன்னும் பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. சமீபத்தில் என்னடான்னா, உட்காந்து அரசியல் பேசுவாங்களா, பிரச்சனை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு பேசுவாங்களான்னு பார்த்தா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னு கூட்டம் போட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. கூட்டம் போட்டு கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. பெரிய அசிங்கமாக போச்சுப்பா அப்படின்ற சூழ்நிலைக்கு விஜயை தள்ளி விட்டுருக்கிறாங்க. என்ன நடக்குது? விஜய் தாங்க இப்போ ஹார்ட் ஆஃப் த டாபிக். நீங்கள் தவிர்க்கவே முடியாத ஒரு ஆள். எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நேக்கா தப்பிக்கிறது எப்படின்னு தமிழ்நாட்டுக்கு புதிய அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுத்தவர் விஜய் தான். அந்த விஜயவே தண்ணி குடிக்க விடுறதுக்கு ஒரு டீம் இருக்கு அப்படின்னா அது தம்பி தங்கச்சிங்க தான். கூட இருந்தே குறவழியை நெரிக்கிறது இருக்குல்ல, அது இந்த கும்பல்கிட்ட தான் படிச்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ பத்தி நம்ம பேசணும். எக்ஸ் தளத்துல ஸ்பேஸ்னு ஒரு பகுதி இருக்கு, நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, எக்ஸ் வலைத்தளத்துல ஸ்பேஸ்னு எல்லாம் கூட்டம் போட்டு உட்காந்து பேசலாம். முகம் தெரியாது, ஆனா நம்ம ஐடி வச்சிருந்தோம்னா அந்த ஐடிக்குள்ள உள்ள போகலாம், எல்லாரும் உட்காந்து பேசலாம். அப்படி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அங்க போய் உட்காந்துட்டு என்னத்தை பேசினானுங்க ஒன்று தெரியுமா? நீங்க என்னைய பத்தி சொல்றீங்க, கட்சிக்குள்ள என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, தலைமை அலுவலகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சான், அந்த பொம்பளை பிள்ளைய மொலாஸ் பண்ணிட்டாங்களாம், அதாவது பாலியெல்லாம் சுரண்டிட்டாங்களாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆதாரம் இருக்கு. நான் நினைச்சிருந்தா ஆதாரத்தை போட்டிருப்பேன், ஆனா நான் போடலை. அட பாவிங்களா, நீங்களே பிளாக்மெயில் பண்றீங்களா உங்க ஒண்ணான? அதாவது பரவாயில்லைங்க, அதுலயும் கூட்டு சேர்க்கிறான். நண்பன்கிட்ட கேளுங்க, நண்பன் ஆதாரத்தை வச்சிருக்காரு, போய் கேளுங்க. அந்த பையன் கேட்கற இந்த ஹோஸ்ட் பண்ற பையன், இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற பையன், அவர் என்ன சொல்றீ, நிறுத்துடா, 200 பேர் இருக்கிற கூட்டத்துல சொன்னா ஆமா ஆதாரம் இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு போறானுங்கன்னு வச்சுக்கோங்களே. இது ஏற்கனவே நம்ம பேசணும். நீங்க பொதுத்தளத்துல என்ன பேசுறது, ஒரு தப்பு நடந்தா அதை எப்படி தட்டி கேட்கறது அப்படின்றதுக்கு அரசியல் அனுபவம் தேவை. இப்ப வேற ஒரு கட்சியில இது மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டு வந்தா, ஒண்ணு அவங்கள கட்சியை விட்டு முதல் நீக்குவாங்க, ரெண்டாவது அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பாங்க, குற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையை பரிந்துரைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க என் ஆள் இல்லைன்றதுல உறுதியா நிற்கும் அந்த கட்சி. ஆனா இங்க என்னடானா, 200 பேருக்கு நடுவுலையா பேசிட்டீங்க, ஐயோ 200 பேருக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு 2000 பேருக்கு மத்தியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்னத்தை சொல்றது? இதை என்ன பண்ணியிருக்கணும்? உடனடியா கட்சிக்கு தெரியப்படுத்தி, உடனடியா பெரிய தலைகளுக்கு தெரியப்படுத்தி, உடனடியா இதுல என்ன மாதிரி மாற்றத்தை செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்றவன் தானே கட்சியில இருக்க முடியும், கட்சிக்காரனா இருப்பா. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. உட்காந்து ஜாலியா அதை பத்தி டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க மட்டுமா டிபேட் பண்ணிட்டு இருக்கானுங்க, நம்ம அண்ணனையும் சேர்த்துல கோர்த்து விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம அண்ணன் தான் கடிதம் எழுதினவராச்சே, கைப்பட கடிதம் எழுதினாரு. எதுக்கு? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் பாலியல் சுரண்டலுக்கு உள்ளான போது கைப்பட கடிதம் எழுதி, என் தங்கச்சிகளுக்கு ஒண்ணுன்னா அவ்வளவுதான், தெறிக்க விட்டுருவேன், நொறுக்கி விட்டுருவேன், பதற விட்டுருவேன், கதற விட்டுருவேன்னு சீன் போட்டவர். நேர போய் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வேந்தரா இருக்கிறவர், வைஸ் சான்சலர்ல வேந்தரா இருக்கிறவர், ஆளுநர் தான். ஆளுநர்கிட்டே போய் புகார் கொடுக்குறாரு. யார் அந்த பல்கலைக்கழகத்தை பாதுகாத்திருக்கணும், யார் அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு துணையா நின்றுக்கணுமோ அதை செய்யாம விட்டவர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அசிங்கப்பட்டு வந்தாரு. அப்புறம் பத்திரிகையாளர்கள் கூப்பிட தெரிச்சு ஓட அப்படின்னு வழக்கம் போல ஓடினாரு. இப்படி கைப்பட கடிதம் எழுதின ஒரு மனுஷனை தெருவில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என் தங்கச்சிங்க, அக்காங்க, அம்மாக்கள், நான் அவங்களுக்காக எதை வேணாலும் இறங்கி செய்வேன், அவ்வளோதான் செம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால, யோ உன் தலைமை அலுவலகத்தில் எல்லாம் நடந்திருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு தெருவில் திருற, நீ எல்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு புளிச்சுன்னு துப்ப வச்சது யாருன்றீங்க? நாமளா? கூட இருக்கிற தம்பிங்களும் தங்கச்சிங்களும், இதுங்களே போதும் மொத்தமா செஞ்சு முடிச்சு விடுறதுக்கு. கேளுங்களே, ஒரு டிவிக்கே உமன் நம்ம கட்சி அலுவலகத்துல ஷீ இஸ் பீன் லைக் அவர் சொன்ன மாதிரி ஏதோ மொலாஸ் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என்கிட்ட அந்த எவிடன்ஸ்ல இருக்கு, நான் நினைச்சா அதை கூட போட்டிருக்கலாம்.
இந்த நான் அதை மாதிரி பத்தி வந்துட்டு பேசியிருக்கலாம். 200 பேர் இருக்க ஸ்பேஸ்ல இத சொன்னாரா? அவர் ஸ்பேஸ்ல சொன்னாரு. யூ ஆஸ்க் நண்பன், நீங்க நண்பனை கூட நீங்க கேள்வி கேளுங்க. நண்பன் இந்த வேர்டா சொன்னாரு, நம்ம கட்சி அலுவலகத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து சரி, ஓகே, தாக்கப்பட்டாரு. அதை கட் பண்ண ஆ, அதை கட் பண்ணுங்க. அதை இரு திரும்ப திரும்ப அ- சொல்லாத. அது விடுங்க, இல்ல அதை இல்ல அதை அதான் தாண்டி சொல்றேன். போங்க. இரு நீங்க இரு வேற ஒரு நிமிஷம் இரு. விஷயம். இல்ல ஒரு நிமிஷம் இரு. இத ஏய், சொல்லி ரெக்கார்டா என்னால அதை இது கூட சொல்லாத. சரி, ஓகே. இரு என்னால இது கூட சொல்லி நான் போட்டு நான் வந்து பெருசாக்க முடியும். ஆனா நான் அதெல்லாம் பண்ண விரும்பல. நீங்க தான் இதுனா புதுசா லேட்டஸ்டா ஒரு வைரல் ஆடியோ போயிட்டு இருக்கு. அதே ஸ்பேஸ்ல உட்காந்து பேசியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு வழி என்ன? அதாவது தாவேகாவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சாம். அதை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பேசுறதுக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. இவங்களால தான் தமிழ்நாட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. போற இடத்துல 41 பேரை சாவடிச்சு விட்டு எங்களுக்கெல்லாம் தொடர்புலப்பா நான் எடுக்கலன்னு சின்ன பிள்ளைங்க ஓடுங்கல்ல, அது போல நாளல்லப்பா என்னாலலாம் இல்லப்பா, அது அங்க இருக்கிற மினிஸ்டர் செஞ்சுட்டாருப்பா. சரி, உனக்கு தான் மினிஸ்டர் செஞ்சான்னு தெரியுதுல்ல, ஆதாரத்தை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போ. அங்கெல்லாம் போக மாட்டேன். கோர்ட்டில் அசம்பாவிதம் நடந்துருச்சு, இது ஒரு விபத்துன்னு சொல்லுவேன். ஆனால் வெளியே வந்து 25,000 30,000 கையில் கொடுத்து பேசுகிற ஆளுகளை பூரா கையில் சேர்த்து அங்கே உட்காந்துட்டு நான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு அரசியல் பண்ணும்போது இவங்க தாங்க கோர்த்து விடுறாங்க. இந்த தம்பி தங்கச்சிங்க இருக்குல்ல, இதுங்களை பூரா அரசியல் படுத்தாட்டினா இப்படி தான் ஆகும். இதில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு வழி என்னன்னு உள்ளே போயிட்டு ஒரு பையன் கொதிக்கிறாரு, கடுமையாக கொதிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை போடாதீங்க, அதை போடுங்க, இதை போடாதீங்க, அதை போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் என்னமோ என்னால் தான் பிபி ஏறிச்சு, சுகர் ஏறிச்சு, என்னால் தான் இது வந்துச்சுன்னு சொல்லி தர்றீங்க அப்படின்னு கொலவெறி ஆயிட்டாப்ல. இருக்கும்ல, ஏன்னா தலைவிங்களே ஓடி தெரிச்சு தலைமறைவாக இருந்த காலகட்டத்தில் இந்த சின்ன பிள்ளைங்க தானே பொடுசுக தானே எனத்தையோ ஒன்றை போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. கட்சி இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாவது இருந்துச்சுங்க. கடைசியில் அவங்களே போய் உட்காந்துக்கிட்டு நீங்களாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம், நாங்களாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம், அது காரணம் அப்படின்னு அந்த பசங்களை பிடிச்சிருத்தா அவங்க கடுப்பாகி காண்டாவங்களா இல்லையா? அதில் தான் அந்த பையன் ஆயிருக்கான். இது என்ன பிரமாதங்க! கூட இருந்த பிள்ளைங்க, அதாவது கட்சியில் ஆக்டிவாக வெளியே செயல்பட்டு இருக்கிற பிள்ளைங்க பயங்கரமாக கதறி அழுகுதுங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. என்னடா இவ்வளோ உருத்தா இருக்காங்க இந்த கட்சிக்காரங்க, இவ்வளோ உருத்தா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கே தோன்ற அளவுக்கு அழுது பிடிச்சுனா பாருங்க. அதில் ஒரு பிள்ளை பிரியான்னு ஒரு பிள்ளை, அது நிறைய போஸ்ட் போடும், பயங்கரமாக எங்கள் அண்ணன் மாதிரி உண்டா, எங்கள் அண்ணன்லாம் யார் தெரியுமா, மேலேருந்து நேராக குதிச்சவரு அப்படின்ற ரேஞ்சுக்கு போடுற பிள்ளை தான். அன்னைக்கு என்ன நினச்சோ தெரியல, அழுது பயங்கரமாக கண்ணீர் விட்டுருக்குங்க. அந்த பிள்ளைக்கு என்ன கவலைன்னா, எங்கள் அண்ணனுக்கு எதிராக போஸ்ட் அடிச்சுட்டாங்க, 41 பேரை கொலை பண்ண கொலைகாரன் விஜயை கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் போகலை. அவங்க என்னைக்குப்பா போனாங்க? உங்கள் மாவட்ட செயலாளர்கள் தான் பார்த்து தெரிச்சு ஓடுறாங்களே. ஒரு தப்பு நடந்தால் போய் நிற்கிறதுக்கு தலைவனுக்கு முத தெம்பு வேணும், தலைவனுக்கு முத தகுதி வேணும், தலைவனுக்கு முத அரசியல் புரிதல் வேணும். ஆனால் தலைவனே தலைதறிக்க ஓடும்போது சாதாரண மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணுவான்? அவன் பயந்துக்கிட்டு ஓடத்தானே செய்வான். அப்போ தலைவர்கள் ஒரு பக்கம் ஓடுறாங்க, 2ஆம் கட்ட தலைவராக நீங்கள் கொண்டாடிய அந்த கார்ப்பரேட் கும்பல் அது ஒரு பக்கம் ஓடுது. இப்படி ஆளுக்கால ஓடும்போது இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? மாவட்ட செயலாளர் இருக்கவங்க அவன் பாட்டு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டு கட் அவுட் வச்சு தெரிஞ்சவனை திடீர்னு அரசியல் இறக்கி விட்டிங்கன்னா அவன் அரசியலுக்கு எங்கே போவான்? அறிவுக்கு எங்கே போவான்? அவன் பாட்டு கொட்டடிச்சு ஆடி தெரிஞ்சவனை கொண்டு வந்து வாங்க எல்லாரும் அரசியல் பண்ணுவோம், அடுத்த வருஷம் நம்ம அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிறோம்னா வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்சதை செய்கிறான். தலைகளே ஓடி ஒழியும் போது நம்ம போனோம்னா முடிச்சு விட்ருவாங்கப்பா அப்படின்னு அவன் ஓடுறான். ஆனால் பாப்பா பாவம் அழுகுது. சின்ன பிள்ளைங்கள்ல பாருங்க, அண்ணனவே வந்து கைது பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு ஓடிட்டாங்க எல்லாரும், யாருமே போகலை மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு அழுகுது. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் அண்ணன் செஞ்ச தப்பை முதல்ல நீங்கள் ஒத்துக்கணும், 2வது அதை சரி செய்யணும், 3வது உங்கள் கூட இருக்கிற அரைவேக்காடுகளெல்லாம் அரசியல் படுத்தணும். இது எதுவுமே செய்யாமல் நாங்கள் அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னீங்கன்னா அந்த கனவுல டன்னு கணக்கில் மண்ணள்ளி உங்கள் ஆளுகளே போட்டுருவாங்க. அதை சரி பண்ண வேண்டியது உங்கள் அண்ணன் தான். தலைவர் வீட்டை முற்றுகையிட்டாங்க. தலைவர் வீட்டை ஒரு மாணவர் அமைப்பு, திராவிடர் இயக்கத்தை சேர்ந்த ஒரு மாணவர் அமைப்பு முற்றுகையிடுறாங்க. அன்னைக்கு கூட மாவட்ட செயலாளர்கள் போகலன்னு தங்கச்சிக்கு வருத்தம். உங்கள் கட்சிக்காரனே முற்றுகையிட்டானே தங்கச்சி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? போஸ்டிங் கொடுக்கலன்னு பெண்களை அப்புறம் மொத்தமாக திரட்டிட்டு போய் உங்கள் தலைவர்னு சொல்கிற உங்கள் அண்ணன் விஜய் வீட்டில் வாசலில் உட்காந்துக்கிட்டு ராத்திரி பூரா முற்றுகையிட்டு மொத்த தமிழ்நாடு அசிங்கப்பட்டுச்சு. மறந்துருச்சு போல இருக்குது, பாவம் பிள்ளைக்கு தெரியாமல் இருந்திருக்கும்.
நியூஸ் படிச்சிருந்தா கூட விஜய் பக்கம் நம்ம நிற்க மாட்டோமே. ஒரு நியூஸ் அன்றாடம் பார்த்துருந்தா கூட விஜய் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமே. இதுங்க பூரா பாவம் சினிமா பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கிற பிள்ளைங்க தெரியல. சொந்த கட்சிக்காரனே முற்றுகையிட்டு விஜயை ஓட விட்டான் அப்படின்ற வரலாறு தெரியல இந்த பிள்ளைகளுக்கு. அதனால அழுதுட்டு கிடக்கு. இது மாதிரி இருந்தால் எப்படிங்க்கா, நீங்களே சொல்லுங்கக்கா, இப்படிலாம் இருக்கலாமாக்கா அப்படின்னு பாப்பாவுக்கு அழுக. என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்குறாங்கக்கா. நாங்களும் எவ்வளோதான் முட்டு கொடுக்குறது. பிள்ளைங்களுக்கு உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏன்னா தலைவங்க அப்புறம் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் போய் ஜாமீனுக்கே தான் காலத்தை செலவழிச்சிட்டாங்க. யாரும் போய் நேராக பார்க்கல, யாரும் மக்களை சந்திக்கலை. அப்படி இருந்தாலும் ஒரு ரூட்டை பிடிச்சி காசை அடித்து விட்டு கொஞ்சம் பேரை பேச வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில உண்மையாகவே கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கேட்பான்ல, வெளியே இருக்கிறவங்க கேட்கல, அது வேற. கட்சிக்குள்ளே இருக்கிறவனே கேட்பான்ல, என்னங்க எல்லாரும் சொல்கிறாங்க போயிருக்கணுங்க தலைவர், எல்லாரும் சொல்கிறாங்க தலைவர் வந்திருக்கணுங்க, எல்லாரும் சொல்கிறாங்க தலைவர் பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சிருக்கணுங்க. அவங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்கும்ல. அப்போ நெருக்கடி இருக்கும்போது அவங்கள கேள்வி கேட்கும்போது அவங்க தான் நேரடியாக மக்களை சந்திக்கிறாங்க. தலைவர் நேரடியாக சந்திக்க மாட்டார், ட்விட்டர் போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். அப்போ சந்திக்கிறவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது, சந்திக்கிறவங்களுக்கு மன அழுத்தமாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளைய கேட்குறது சரிதானே? என்னன்னு எத்தனை நாள் தான் நாங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு கிடப்போம்? இல்லாததுக்கு நாங்கள் முட்டு கொடுக்கணுமா? அப்புறம் எத்தனை நாள் தான் நாங்கள் இப்படி ஓடிட்டு இருப்போம்? மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது, அழுகுது. பாருங்களேன். எல்லாருமே கேக்குறாங்க என்னாச்சு எவ்வளவுதாங்க நாமளும் முட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க. நம்பிக்கையே யாருக்கு சிதைக்கிறாங்கக்கா சொல்லுங்க. இந்த கட்சியில நம்பிக்கை எல்லாரும் சிதைக்கிறாங்கன்னா 25 நாளா எங்களை பேசவே விடலை. அப்படி இருந்தும் இப்போ ஒண்ணுமே நடக்காம இப்படி இருக்கு. நாங்க எப்படி அரசியல் பண்றது? கட்சியை கலைச்சிருவோன்றாங்க. கட்சியை கலைச்சிட்டு லியோ 2 போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மனசு வேதனையா இருக்குண்ணா அப்படின்னா அந்த பிள்ளைய உட்காந்து அங்க இருக்கிற கூட இருக்கிற அக்காமார்கிட்ட கதறிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, முதல்ல கட்சியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் அரசியலாகுங்க. ரெண்டாவது, உங்கள் தலைவர்களே தப்பு பண்ணியிருந்தாலும் நேராக போய் கேளுங்க. நீங்கள் வாட்டுக்கு மேலே உட்காந்துப்பீங்க, நாங்கள் தான் மக்களோட இருக்கிறோம், தப்பு நடந்துச்சுன்னா நாங்கள் தான் அசிங்கப்படுறோம், என்ன ஏன் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சட்டையை பிடிச்சி விழுக்குங்க. அப்போ தான் மாற்றம் வரும். இப்படி தெருவில் உட்காந்து கண்ணீர் சிந்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணால் எந்த மாற்றமும் வராது. உங்களால் உங்கள் அண்ணனுக்கு தான் சேர்த்து 2 அடி விழுகும், மிதி விழுகும். அதைத்தான் இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. செய்ய வேண்டியது உங்கள் ஒன்றையும் சட்டையை பிடிச்சி உழுக்குறது. அதை செய்யுங்க போங்க.